கிளம்பிட்டாலே 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 விஜயலட்சுமி கிளம்பிட்டாலே 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 விஜயலட்சுமி கிளம்பிட்டாலே 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 விஜயலட்சுமி. ஹலோ மேடம், உங்களை செக்யூரிட்டி கூப்பிட்றாரு. என்னையா? இதோ வராங்க. கூப்பிட்டீங்களா மேடம்? இல்லை மேடம், நான் கூப்பிடல மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். இன்னைக்காவது அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நீ சப்ளை பண்ற சாப்பாடை பத்தி எங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. அவங்க கிளியர் பண்ணாதான் உன்னோட செக் எல்லாம் தர முடியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு கம்மி ரேட்ல அவ்வளவு ருசியா உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்றேன். ஏன் மேடம், நேத்திக்கு கூட சப்பாத்திக்கு ஒரு புது குருமா. கீழ்ச்ச சப்பாத்தி அது? ஆமா, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அதை தான் மவுஸ் பேடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம சப்பாத்திக்கு மவுஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, செக் கொடுங்க மேடம். மேடம் எனக்கு மெட்ராஸ் வேற, கொஞ்சம் சீக்கிரமா செக் கொடுங்க மேடம். ஏயா கண்ணு வலியோடயே வந்திருக்கேன். அப்போ நெஞ்சு வலினா செக் கொடுப்பீங்களா மேடம்? ஷோ மேடம், என் பேர் விஜயலட்சுமி, வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வினர். ஓகே ஓகே. ஹாய் மேடம், நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அங்க ரைட் சைடுல ஒரு கேபின் இருக்கும். அங்க சத்யான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. தேங்க்யூ மேடம். மேடம் செக்லனா கூட பரவாயில்ல, கேஷா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஏயா இன்னும் நீ போலையா? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? மேடம் போன வாரம் நீங்க கேட்காமலே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் அனுப்புனேன்ல. ஓ, அதுக்கு பேர் சிக்கன் பிரியாணியா? ஏயா தக்காளி சாத்துக்குள்ள ஒரு கோழி தற்கொலை பண்ண மாதிரி நோ இருக்கு. மேடம் நோ, அது ஒரு கொலை. கூட ஒரு முட்டை இருந்திருக்குமே, பார்க்கல? எங்க அம்மா எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அவங்க சாம்பார் பண்ணா ஒரு நாள் பூரா உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளவு நிறைய வைப்பாங்களா மேடம்? கிண்டல் பண்றியா? நான் ஏன் மேடம் கிண்டல் பண்ண போறேன்? ஒண்ணு பண்ணுங்களேன், இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கிட்டு மீதிக்கு செக் கொடுங்க மேடம். அப்படி பார்த்தா நீ தான் எங்களுக்கு தர வேண்டியதா இருக்கும். மேடம் வாங்கிட்டீங்களா மேடம்? ஆமா மேடம். மேடம் எனக்கு நீங்களும் ஆர்ஜி ஆகலாம் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது கான்டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தர முடியுமா? அப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போய் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன். மேடம் என்னோட ஃபோன் கொஞ்சம் பழசு, அதுல வாய்ஸ் சரியா ரெக்கார்ட் ஆகாது. நீங்களே ரெக்கார்ட் பண்றீங்களா? அது இப்ப முடியாது. ஒண்ணு பண்றேன், நாளைக்கு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? இல்ல இல்ல, என்னால நாளைக்கு வர முடியாது மேடம், நான் கொஞ்சம் பிஸி. என்ன மேடம், என்னால முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா? அதுவும் லேடிஸ் டு லேடிஸ் ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? மேடம் நான் வேணா என் ஒய்ஃப் அனுப்பிட்டுமா? அவ இன்னும் உங்க கூட தான் இருக்காளா? வேற யாராவது இருந்தா இந்நேரம் ஓடி போயிருப்பா. மேடம் நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்களேன், டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லுங்க. ஹாய் மரியா, இங்க ஒரு கான்டெஸ்ட் வின்னர் வந்திருக்காங்க, உங்க கூட பேசணுமா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. நான் சொன்னேன்ல அவங்க பிஸியா இருக்காங்க, நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க சரியாவே கேட்கல. வாட் யூ மீன்? உங்க முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன். இல்ல நீங்க கரெக்டா பேசல. கரெக்டா தான் பேசினேன். பாண்டியன் நீ கூட பார்த்தல? மத்தவங்ககிட்ட எல்லாம் கரெக்டா தான் மேடம் பேசுறீங்க, என்கிட்ட தான். ஷட் அப் மேடம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் பிஸி. அவங்கள அப்படி எல்லாம் போய் உடனே பார்க்க முடியாது. வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லிருக்கலாம்ல. ப்ளீஸ் டோன்ட் டீச் மீ ஹவ் டு டு மை ஜாப், ஓகே? இப்போ ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படி என்ன தப்பா கேட்டனா? அப்புறம் பிஸியா இருக்காங்க சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன அடம் பிடிச்சேன்? ஹே வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒண்ணு இல்ல மேடம், அந்த செக். என்னாச்சு பிரீத்தி? இவங்க ஆர்ஜி ஆகணுமா, அதுக்காக இப்பவே ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. தகராறு பண்ணனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வேற என்ன சொல்லுது? பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கலாம்ல? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிரீத்தி சொல்லுங்க. ஆர்ஜே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கேட்டேன். அதுக்கு இல்லன்னு சொன்னேன்ல. என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. என் போன்ல கிளாரிட்டி இருக்காது, நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு போய் நான் ஏதோ தகராறு பண்றேன்னு சொல்றாங்க. வேற என்னதான் சொல்லுது சொல்லுங்க. பிரீத்தி உங்க பேர் சொல்லுங்க மேடம். விஜயலட்சுமி, டூரிசம் டே கான்டெஸ்ட். விஜி ஹரித்வார். இஞ்சிடு பழகா. நேத்து நான் பாடின பாட்டு. ஐம் ஆர்ஜே அஞ்சலி. அஞ்சலி? ஐயோ, ரேடியோல கேக்குறத விட நேர்ல உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு ஆர்ஜே ஆகணுமா? ரொம்ப நாள் ஆசையோ? இல்ல, இப்போ 10 நிமிஷமா தான். என்னால முடியும், ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ்.
ம் மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் லேட்டுன்னு கேட்டேன். சிரியாவில் நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சிரியால இருந்த வர வள்ளூர் கோட்டம் வழக்கம் போல நடுவில் போலீஸ் பூந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐயா, நைட்டு நல்லா குடிச்சிட்டு லேட்டா எந்திரிச்சிருப்ப. காலேஜ்ல இருந்த மாதிரி இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கியே. ஒன்ன நம்பி நான் ஒரு லேட் நைட் ஷோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Are you even thinking about it? மரியா 24 மணி நேரம் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கான்செப்ட்லாம் கூட டெவலப் பண்ணியாச்சு. நீ வேணா பாரு, அந்த நிலா எஃப்எம் நடத்துகிற லேட் நைட் ஷோவை விட நம்ம ஷோ தான் பெரிய ஹிட் ஆகும். ஆமா, கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா மரியா அப்புறம் வரவா? நோ கம் இன். வாங்க. மரியா, திஸ் இஸ் விஜயலக்ஷ்மி. நேத்து டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓ, ஹரித்வார். நானும் கேட்டேன். I'm Maria, station head. உங்க இஞ்சியீடு பழகா was awesome. தேங்க்யூ மேடம். சாரி, டிவி கொடுக்க முடியல. I hope you're happy with the cooker. அது போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி இதே குக்கர் வாங்கினேன். பரவாயில்ல, இது நான் என் அக்கா கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருவேன். ஓகே. எனக்கு 2 அக்கா, ராஜலட்சுமி, ஜெயலட்சுமி. 2 பேர் ட்வின்ஸ். என் பேர் விஜயலட்சுமி. ஓகே, நாங்க 3 பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம் 106.4. வெரி நைஸ், வெரி நைஸ். மேடம், வெளியில போஸ்டர்ல நீங்களும் மார்ஜி ஆகலாம்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியலி? ஆர்ஜி ஆகணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா எங்க காலனில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தேன். ப்ளீஸ் ஆடிஷன் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? Let me introduce you. நான் இவரை பார்த்திருக்கேன். ஓ, கண்டிப்பா பார்த்திருக்கலாம். இவர்தான் ரொம்ப ஃபேமஸ் போயட், ஆர்ஜே, ப்ரொடியூசர், போராளி. எங்க ஃபேஸ்புக்லயா? உன் பேரை நீயே சொல்லு. கும்கி. கும்கின்றது என்னோட புனைப்பெயர். கும்பக்கரை கிருஷ்ணமூர்த்தி. அதை சுருக்கி கும்கின்னு வச்சிருக்கேன். நல்ல வேலை மங்களூர்ல பிறக்கல, இல்லைன்னா மங்கினா இருப்பாரு. என்ன கிண்டலா? கும்கின்றதுக்கு அர்த்தம் தெரியாம பேசாதீங்க. அதிகார மதம் கொண்ட காட்டு யானைகளை அடக்க வந்த கும்கினா. அப்ப நீங்க இங்கே வேலை செய்யலையா? ஹலோ, கும்கின்ற பேர்ல 3 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கேன்னா. சிப்பிக்குள் சில ஜெலட்டின் குச்சிகள், சைனட் குப்பியும் எண்ணத்து பூச்சிகளும், கும்கியின் பிளிரல்கள் 3. நல்லா காமெடியா பேசுறாரு கும்கி. காமெடியா? மரியா, what is this? ஓகே ஓகே. இவர்தான் உங்களை ஆடிஷன் பண்ண போறாரு. நானா? இதுக்கு முன்னால நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். ஓகே, ஒரு செல்ஃபி மேடம். ஷூர். மேடம், தேங்க்யூ. இப்ப நான் என்ன பண்ணணும்? கத்தாதீங்க. இந்த பேப்பர்ல இருக்கிறத அந்த மைக்ல படிங்க. பேப்பர்ல இருக்கிறத மைக்ல படிங்க. ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோட பேசுங்கள். ஐயையையே, என்னது இது? அந்த வார்த்தைகளுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எழுத்தென்பது தவம், வார்த்தைகள் அதன் வரம். அதை எப்படி சொல்லணும்? வசந்த காலத்துல மரத்திலிருந்து பூக்கள் விழற மாதிரி, அருவிக்கு பக்கத்துல அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து கொட்டணும். இப்படி தெருவுல கட்சி மீட்டிங் பேசுற மாதிரி பேசுறீங்க. திருப்பி பண்ணுங்க. ஒன் மோர். என்ன சொன்னாரு? ஐயோ, திருப்பி படிங்க. பண்ணுங்க. நீயே ஒரு வாட்டி சொல்லி காட்டேன். விஜி, வாட்ச் ஹிம். ஓகே, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. சாரி. கவனமா கேளுங்க. ஹலோ. மரியா,
சீரியஸ். ஃபோக்கஸ். ஓகே, யா. ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். ஓகே, இந்த மாதிரி பேசணும். ஓ, சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? ஆ? மேடம், நான் சரோஜா தேவி மாதிரி நல்லா பேசுவேன். கோபால், உண்மையான அன்புக்கு முன்னால ஐயோ, இல்ல உங்க ரெகுலர் வாய்ஸ்லயே பேசுங்க. ஹலோ மேடம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைனா ப்ளீஸ். சாரி விஜய், இங்க பாருங்க, இப்படி சொல்லணும். ஹலோ. செக்ஸியா. செக்ஸினா என்னன்னு தெரியும்ல? லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் மோர் டைம். ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். நைஸ் நைஸ், வெரி நைஸ் டு மீட் யூ. உங்க வாய்ஸ் ரொம்ப செக்ஸியா இருக்கு. தெரியும். இதோ இது என்னோட கார்டு. We'll get in touch. Thank you. ஹலோ மேடம், கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ. ஹலோ, ஓனர் இருக்காரா? யாரா பொண்ணு? தெரியல, ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு மாதிரியா பேசுறாங்களா? ஹலோ. 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 நான் மிதிலாம் காலனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. G4 5th floor. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. எனக்கு ஒரு தொடப்பம் வேணும். ஒன்னே ஒன்னா? ஆமா, ஒன்னே ஒன்னு. அனுப்புறேன். நீங்களே கொண்டு வரீங்களா? ஓ, சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ ஓ, வர்றேன். டேய், பிரஸ்ஸா ஒரு தொடப்பேறா. வாடா. இந்தாங்கண்ணா. நான் போய் கொடுக்கணுமாண்ணா? நானே போறேன், நீ உன் வேலையை பாரு. வர்றேன். வா வா. என்ன பெருமாளே, விராட் கோலி பேட்டை தூக்கிட்டு போற மாதிரி கிளம்பிட்ட? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஒரு வயசானவங்க கேட்டாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. ஆமா, நடைய ஒரு மாதிரி இருக்கு. மூட்டு வலி. கண்ட இடத்துல முட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். நான் வரேன். போ. லிஃப்ட் அவுட். சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ,
5 திரும்ப 5 மணிக்கு வரீங்களா? மாடி 5 மாடி இல்லையா? இல்ல இல்ல, இங்க மொத்தமே 4 மாடி தான் இருக்கு. வேணுமா? வேண்டாம், என்கிட்ட இருக்கு. நல்லது, இருக்கட்டும். ஓகே. சார் வவுத்த வலி சார், ஊருக்கு போகணும் சார். யோ, போன வாரம் தானே ஊருக்கு போன லீவ் போட்டேன். அது முதுகு வலி சார். ஹலோ ஹலோ, சொல்லு விஜி. பாலு, என்ன உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார், வவுத்த வலிக்கு சார். யோ, சும்மா இல்லை, நீ வேணா டாக்டர் ராகவனை பாரு. எனக்கு டாக்டர் பாலு தான் வேணும். பாலு, நீங்க என்ன பண்றீங்க? விஜி, மாமி என்ன மாமி இந்த நேரத்தில்? நான் என்னமோ அர்த்தராத்திரியில வந்த மாதிரி கேட்குறேன். வாங்க மாமி. விஜி, ஒரு புது ரெசிபியில சாம்பார் பொடி பண்ணேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லேன். நன்னா இருந்தா ப்ராடக்ட் லிஸ்ட்ல சேர்த்துலாமோனோ? சரி. உங்களுக்கு ஏன் மாமி இந்த இல்லை இல்லை, ஆத்துக்காரர் பென்ஷன் வீட்டு வாடகை பணம் வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாமே என்ன? நீ சொல்ற ஆத்துக்கார் பென்ஷன், வாடகை பணம் இதெல்லாம் வயத்துக்கு. மனசுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுவும் இல்லாம மனசுக்கு பிடிச்ச விஷயம் வேலையாவும் அமையறது ஒரு குடுப்பினை. அது எல்லாருக்கும் அமையாது. நேக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அப்படியே பழகிடுத்து. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு யார் மேலன்னு ஆத்திலேயே கடந்திருந்தா உங்களை மாதிரி உறவுகள் எல்லாம் கிடைச்சிருக்குமா? அதுவும் கரெக்ட் தான். இல்லை இல்லை, இந்த நேரத்தில் சாம்பார் பொடியோட வந்திருக்கேளே, வீண் சிரமம் தானேன்னு சொன்னேன். எனக்கு எந்த சிரமமும் இல்லைங்கிற. இதை பாரு, இப்போ நான் விஜயோட கொஞ்சம் நியூ ரெசிபிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நீ பூஜை வேலையில கரடி மாதிரி உள்ள வரப்படாது சொல்லிட்டேன். ஆமா விஜி, கொஞ்சம் காஃபி குடுறி. கரடியா? நானா? சூப்பர் சூப்பர். அட 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 கிராட்டோஸ். தோ இவன கிராட்டோஸ். Super, Kratos, your death will not be a gentle one. டேய், நானும் ஒரு வாட்டி விளையாண்டு தரேன்டா. ஐயோ, என்னாலாம் தர முடியாதுப்பா, இது ரொம்ப காஸ்ட்லி. உங்க அப்பா பார்த்தாரா திட்டுவாரு. ரொம்ப அலட்றான்டா. நாமளும் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கணும்டா. எங்க அப்பாட்ட கேட்டா ஓதேப்பாரு. இல்லடா, நாமளும் ஒன்று வாங்கணும். அப்புறம் சொல்ற அப்புறமும் வராது, நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ற தினமும் நாளைக்கு தான் வரும். சோ உங்க மனசு சொல்றத உடனே இன்னைக்கு இப்பவே பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தள்ளி போடாதீங்க. 50 years ஃபீல்ட்ல இருக்கும். அன்னபூர்ணி அப்பளம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகும். Just a second. ஓ, ஹலோ ஹலோ மேடம், நான் விஜயலட்சுமி. I'm in a meeting. I'll call you back. Sorry. புரியுது, நீங்கள் ஒரு பாப்புலர் டியூனில் உங்கள் விளம்பரம் இருக்கணும்னு கேட்டதுனால நாங்கள் இந்த ஆலுமா டோலுமா பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். மரியா, இஸ் தேர் a copyright problem? No, I don't. അതൊന്നും പ്രോബ്ലം ഇല്ല കേട്ടടാ. അനിരുദ്ധ എங்க ഡിസ്റ്റന്റ് ரிலேட்டிவ் ஆக்கும். Oh, see, sorted. ஸோ இப்போ லிரிக்ஸ் கேட்டுடுங்க. ஆலுமா டோலுமா அப்பள பாட்டாவே பாடிருங்கோ. ஓகே, ரெடி? ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. சாரி. நோ ப்ராப்ளம். ஹலோ ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க. மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறமா பேசுறேன். சாரி. நல்லா இருக்கு, ஆனா மியூசிக் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. அதை நீங்கள் அனிருத் கிட்டனா கேட்கணும். Okay, we will do one thing. After the first line, Appiliti Pirma. Appiliti Pirmawa? Whatever. After the line, give me a small gap. 4 counts. I'll do some magic. எப்படி தொப்பிலேருந்து முயல் எடுத்து கொடுக்க போறியா? Ready? 1, 2, 3, 4. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. பேஷ், குத்துப்பாட்டு கடவுள குத்து விளக்கு டச் ஆக்கும்.
ஒரு ചെറിയ റിക്വസ്റ്റ് அன்னபூரணி மொறுமொறு அப்பளம் இதாக்கும் நம்ம டேக்லைன். ஸோ அந்த மொறுமொறு வார்த்தை வந்தாதான் நல்லா இருக்கும் கேட்டலா. ஷோர் we can try. மொறுமொறு அப்பளம். இந்த மொறுமொறு மீட்டர்ல உட்கார மாட்டேங்குது. யா ட்ரை பண்ணுங்க. அப்பளம் மொறுமொறுன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். We can definitely try. கிருஷ்ணா. ஓகே shall we? ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி மொறுமொறுன்னு ஜோருமா. ஆனா இதுல அப்பளத்தை காணலையே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அப்பளத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. கம்முனாடி. கிருஷ்ணா, எப்பேற்பட்ட கவிஞன் நானு. என்ன அப்பளத்தை காடா பாட்டு எதை சொல்றீங்க? அதுவும் இவனே ஒரு நமுத்து போன அப்பளம் மொறுமொறுன்னு வேணுமா? தொப்பையில எண்ணெயை தேய்ச்சிட்டு மொட்டை மாடில போய் மல்லாக்கப்படுங்கோ, மொறுமொறுன்னு ஆயிடுவேன். மரியா, உப்பளத்தில் வாடும் என் ஏழை தோழனை பற்றி எழுதி தோற்பேனே தவிர இந்த மத்தள வாயினின் அப்பளத்திற்கு நான் எழுத மாட்டேன். உன் பணத்திற்கு என் பேனா வளையாது. சரி, என் பேனாவில் இருப்பது மையல்ல, உண்மையின் உதிரம். ஏய் கிருஷ்ணா, this is your job. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு இனி நாளெல்லாம் மற்றிதிலே உழைப்பு. போன்சாய் மரத்து குரங்குகளே, ஒரு புதிய ஆத்திச்சூடி சொல்கிறேன் கேள். அடங்க மறு, ஆத்திரம் கொள். இழப்பதற்கு ஏதுமில்லை, ஈட்டியா இறங்கு. I thought he was telling the lyrics, ma'am. Krishna, out of my sight. Get out of here. நான் காடு நினைவில் உள்ள மிருகம். என்னை எளிதில் பழக்க முடியாது. வருகிறேன். மாவடு. வேற என்ன கேட்ட? நார்த்தங்கா. ஆமா, லலிதா எங்க? தெரியல. அவ மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, கிழவி எப்ப மண்டையை போடுவான்னு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு மாவிளக்கு போட போயிருக்கா. சொல்லாதீங்க. நீ ஒண்ணு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவ வந்தோட கேட்டு பாரு. சரி, வரதராஜன் சார் எங்க? அவன் எக்கடு கட்டா எனக்கு என்ன, ஏன் ஐட்டத்தை கொடு முதல்ல. வத்த குழம்பு தானே? இதோ இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? வத்த குழம்பு மிக்ஸ் ட்ரை பண்றேல? லெட் இட் பி. அதுக்காக அதை கொண்டு வந்து என் ஸ்கூட்டர் மேல வைப்பீங்களா? This is not your dining table, you know. சார், பாட்ல தானே வச்சாங்க, உங்க ஸ்கூட்டர்ல என்ன பாமா வச்சாங்க? Will you please mind your own business? 350 கோடி ரூபாய் கடை கேட்டிருக்க பேங்க்ல, அது வந்தோட பிசினஸ் தொடங்க வேண்டியதா? இந்த ஜோக்குக்கு கழுத கூட சிரிக்காது. உங்களால சிரிக்க முடியலன்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போங்களே. Hold your tongue. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யோ, நீ எல்லாம் எதுக்கு இந்த ஃபிளாட்ல குடி இருக்க? அமேசான் காட்ல அரை கிரவுண்ட் நில வாங்கி அங்க போய் இருக்க வேண்டியதா? நான் எங்க இருக்கணும்ங்கறத நீங்க சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? ஆமா, இத சொல்றதுக்கு கிருபானந்த வாரியார கூட்டி வர முடியுமா? இத பாருங்க, செத்த நேரம் சும்மா இருங்கோ. நான் வந்து வெச்சது தப்புதான், ரொம்ப சாரி. இன்னைக்கு வத்த குழம்பு பாட்டில் வைப்பீங்க, நாளைக்கு அடுப்பு வச்சு வத்த குழம்பே வைப்பீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இடியட். வயசுக்கு தகுந்த பிஹேவியர் வேணும். ஸ்டூபிட். ஆளும் மண்டையில முடியல, மூளையும் இல்ல.